ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வசனத்தை அனுப்புவார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவதை கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறோம். பல செய்திகளை பல்வேறு மனிதர் மூலமாய் அனுப்புகிறோம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நேராக, உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக தம்முடைய வசனத்தை அனுப்பி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார். சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உள்ள நோய்களையும் பலவீனங்களையும் நீக்கி குணமாக்குகிறார். உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலக பிரகாரமான வார்த்தைகளில் இல்லாத ஆவியும் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமானது. அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது. இதை விசுவாசித்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். மத்தேயு 8:8. ஒரு வார்த்தையினால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், ஒரு வார்த்தையினால் வான மண்டலத்தை உருவாக்கினவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தராமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. கர்த்தருடைய இருதயத்திலே மனதுருக்கமும் அளவற்ற அன்பும் நிறைந்திருக்கிறபடினாலே அவருடைய வாய் குணமாகுதலை பேசுகிறது, தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிறது. கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே பலனில்லாத உங்களுடைய சரீரத்திலே தேவ பலன் உண்டாகும். நோயால் வாடின உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆரோக்கியம் உண்டாகும். அவர் வேத வசனத்தை அனுப்பும்போது சமீபம் என்றும் இல்லை, தூரம் என்றும் இல்லை. மனிதனால் வான வெளியிலே செலுத்தப்படுகிற வானொலி அலைகளே ஒரு வினாடியில் உலகத்தை 7 முறை சுற்றி வரக்கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாயும் வேகமாயும் கடந்து செல்லக்கூடும்? வேதம் சொல்லுகிறது, எரேமியா 23:23, அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா? யாத்ராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உபாகமம் 7:15 சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். தேவப்பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. நிச்சயமாகவே தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு 103ஆம் சங்கீதம் 3, 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 8,
9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை மார்க் 11 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 33 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.